ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தோழி பிரீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்ரமாதித்தன் கதைகள். லாஸ்ட் எபிசோடில் சரவணப்பட்டன் போஜராஜனை பயங்கரமாக குழப்பினதை பார்த்தோம். பரன் மேலேருந்து வாங்க அப்படி சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னவன் பரன் விட்டு கீழே இறங்கினோடனே அப்படியே ஆப்போசிட்டாக மாறி ராஜாவுக்கு வச்சு கிழின்னு கிழிச்சான். ஏன் இப்படி என்ன எல்லாரும் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி பரன் மேலே ஏறினவன் போகிற ராஜாவை பார்த்து இப்படி போகிறது சரியா, அப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகாமல் விருந்தினர் பாதியிலே போனால் என் மனசு கஷ்டப்படும் தெரியாதான்ற மாதிரி பயங்கரமாக ராஜாவை குழப்பி விட்டான். இதெல்லாம் கேட்ட ராஜா ஒரு நிமிஷம் குழம்புனாலும் அவர் தான் போஜராஜனாச்சே, அவரால் கண்டுபிடிக்க முடியாதா இவனோட செய்கை எப்போ இப்படி நல்லதாக இருந்துச்சு, எப்போ இவ்வளோ ஒரு மாதிரி மற்றவங்கள கஷ்டப்படுற மாதிரி பேசினான்னு யோசிக்கும்போது அவன் பரன் மேலே இருந்தபோது ரொம்பவே பண்புள்ளவனா பாசமாக எல்லாரையும் கனிவாக நடத்தினான். ஆனால் அதே பரன் விட்டு கீழே இறங்கும்போது அவனோட செயல் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிச்சு. திரும்பவும் பரன் மேலே ஏறும்போது அவன் திரும்பவும் கனிவானவனா எல்லாரும் நல்லா இருக்கணும், சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சான். இதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணிக்க நினச்ச ராஜா அவரும் அந்த பரன் மேலே ஏற படிகளில் கால் எடுத்து வச்சார். கால் எடுத்து வச்ச சில நிமிடங்கள்லையே ராஜாவே ரொம்ப நல்லவர், அவரே எல்லாரையும் பார்த்துக்கணும், எல்லாரையும் கஷ்டப்படாமல் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவருக்கே அந்த உணர்வை அவரால் விவரிக்கவே முடியல. ரொம்பவே ஒரு திருப்திகரமான சலனமில்லா நிலைமைக்கு அவரை உணர்ந்தார். எல்லாரும் நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, வறுமையே இருக்கவே கூடாது, அதை ஒழிச்சே தீரணும், எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைக்கணும், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு பல விதமான ஒரு 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 மாதிரி ஓவெல்ம்டாக ஃபீல் பண்ணார். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாருன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் யாராவது அவர்கிட்ட உங்கள் உயிரை கொடுங்கன்னு கேட்டிருந்தா கூட தாராளமாக ராஜா கொடுத்துருப்பாருன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கும்போது ராஜாவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இப்படி இங்கே நிற்கிறதுனால எதுக்குனால இப்படி நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க நினச்சார். உடனே அவர் டக்குன்னு ஒரு யோசனை வர சரவணப்பட்டனை கூப்பிட்டு, நீங்கள் சொன்னது சரிதான், உங்களோட ஒரு வருஷத்து வருமானத்தையே நான் வீணாக்கிட்டேன், அதனால நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்ல, அதுக்கு சரவணப்பட்டன், ராஜா இந்த மகாவிஷ்ணு நம்ம எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி நீங்கள் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கீங்க, அவர் நம்ம கேட்டு கொடுக்குறவர் கிடையாது, அதே மாதிரி எனக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் கொடுத்தா அது சரியாக இருக்கும், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் அதை மனசார ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சரவணப்பட்டன் சொன்னான். உடனே ராஜா சரவணப்பட்டன் கனவுலையும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான பெரிய பெரிய கிஃப்ட்ஸ், பெரிய நகை, செல்வம், பெரிய வேற இடத்துல நிறைய நிலங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு பரிசாக கொடுத்தாரு. உடனே பயங்கர சந்தோஷமான சரவணப்பட்டன் ராஜாவுக்கு அந்த இடத்தையும் கொடுத்துட்டான். உடனே ராஜா தன்னோட மந்திரி கிட்ட சொல்லி அடுத்த நாளே அந்த இடத்த தோண்டி பார்க்க ஆணையிட்டார். அரசவையிலிருந்து வந்த போர் வீரர்கள் அங்கே உள்ள இடத்த தோண்ட ஆரம்பித்தாங்க. தோண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே கொஞ்சம் எல்லாரும் என்னவோ இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டவங்க சுற்றி தோண்ட ஆரம்பித்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு நவரத்னம் மாதிரி தெரிஞ்சிச்சு. உடனே அந்த இடத்த ஃபுல்லாகவே அப்படியே தோண்டி அங்கே என்ன இருக்குன்றத எல்லாமே கரெக்டாக தெரிகிற மாதிரி தோண்டி வச்சாங்க. ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட 32 படிகளை கொண்ட, ஒவ்வொரு படிகள்லையும் ஒவ்வொரு பதுமையை கொண்ட தங்கத்திலான சிம்மாசனம். அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ராஜாவுக்கு அந்த இடமே அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு காரணம் இந்த சிம்மாசனம் தான் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிச்சு. அதில் ஏறி உடனே உட்காந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஆவல் அவருக்கு தோன்ற ஆரம்பிச்சுது. அதனால உடனே அவரோட வீரர்களை பார்த்து உடனே அதை மேலே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி உள்ளே இறங்கின எல்லாரும் அதை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால ஒரு இம்மி அளவு கூட அசைக்கவே முடியல. இது என்னடா ராஜாவுக்கு வந்த சோதனைன்னு யோசித்த ராஜா, இது இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினச்சி இது நம்ம உடனே இதில் உட்காந்து ஆட்சி பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஏன் இதை நம்மளால் நகர்த்தவே முடியல, என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி ஒரு சில நிமிடங்கள் கொஞ்சம் குழப்பமானாலும் உடனே மந்திரியை பார்த்து எதனால் இதை நகர்த்த முடியாமல் இருக்கும், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நம்ம நீதிவாக்கிய மந்திரி என்ன சொன்னாருன்னா, ராஜா இது புராதன காலத்தின சிம்மாசனம்னு நினைக்கிறேன், அதனால அதுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் புனஸ்காரங்கள் செஞ்சோன்னா நம்மளால் இதை எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு மந்திரி சொன்ன உடனே ராஜா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்ல மந்திரியும் அங்கே உள்ள எல்லா புரோகிதர்களையும் கூப்பிட்டு அதுக்கு தேவையான பூஜைகள் எல்லாம் பண்ணி
அந்த பூஜைகள்லாம் முடிச்ச உடனே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லவே அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாரும் சேர்ந்து அந்த சிம்மாசனத்தை தூக்க ட்ரை பண்ணாங்க. சிம்மாசனம் ரொம்பவே அழகாக மேலே வந்துச்சு. அதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாச்சு. ராஜா அவ்வளோ சந்தோஷமான உடனே மந்திரியை பார்த்து, உங்கள் பேச்சை கேட்டது எனக்கு ரொம்பவே நல்லதாக போச்சு. ஒரு நிமிஷம் என்னன்னு தெரியாமல் குழம்புனாலும் நீங்கள் சொன்னதை கேட்டு நான் நடந்துக்கிட்டதுனால எனக்கு இவ்வளோ பெரிய நன்மை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரியை ரொம்பவே புகழ்ந்தார். அதுக்கு மந்திரி, ராஜா, நான் என்னதான் நல்ல ஆலோசனை கொடுத்துருந்தாலும் இவன் என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்காம இவன் சொல்கிறதுல நியாயம் இருக்குன்னு சொல்லி அதை கேட்டு நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய நன்மை கிடைச்சிருக்கு. என்னதான் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அதை எடுத்துக்கிற குணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சிறந்த குணம் இருக்கிறதுனால தான் உங்களால் இவ்வளோ நல்லா இருக்க முடியறது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி 2 பேரும் புகழ்ந்துக்கிட்டாங்க. அரசே, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தன்னை சுற்றி உள்ளவங்க தன்னை அளவுக்கு அறிவுள்ளவங்களாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவனால் சிறப்பாக வாழ முடியும். தன்னை சுற்றி உள்ளவங்க தன்னை விட குறைஞ்சவங்கன்னு நினச்சா அவனால் மென்மேலும் உயரவே முடியாது. அந்த வகையில் நீங்கள் எவ்வளோ சிறந்தவர் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் சொல்கிற ஆலோசனையை உங்களால் கேட்டு செயல்பட்டு இவ்வளோ நல்லதும் நமக்கு நடந்திருக்கு. இந்த நல்லது நடக்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ சிறப்பானவராக இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் சிறப்பாக செயல்பட முடிஞ்சிச்சு. இதில் நான் இது வந்து ஒரு மந்திரிக்குரிய நார்மலான விஷயந்தான். இதில் நான் மட்டும் என்னை விதிவிலக்கா? நந்த மன்னன் அவரோட மந்திரி பகுசுருதன் பேச்சை கேட்டதுனால பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்தே விடுபட்டார் அப்படிங்கிறது தங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நீதி வாக்கிய மந்திரி கூற, அதை கேட்டு ராஜா, அது எப்படி, அந்த கதையை கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போஜராஜன் கேட்டார். நீங்கள் கேட்டு சொல்லாமல் இருப்பேனா, இதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதி வாக்கிய மந்திரி கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஓகே, அவர் என்ன கதையை சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.